Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி டென்டேட்டிவ் ஷெட்யூல் எல்லாமே அப்டேட் பண்ணிருந்தாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி தான் ஸ்லாட்ஸ் போட்டுருந்தாங்க. அப்புறம் சில இஷ்யூனால பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ என்ன ரீசனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி நிறைய பேர் வந்து அவங்க மார்க்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் ரேங்க் லிஸ்ட்டில் நிறைய பேருக்கு வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி மேபி அகைன் வந்து நமக்கு அப்டேட்டட் ரேங்க் லிஸ்ட் வந்து போடலாம். இல்லை யாருக்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அவங்களுக்கு எராட்டா லிஸ்ட் 1 இது போல் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைமும் இது போல் சின்ன ப்ராசஸ் வந்து போச்சு. மேபி அதனால கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து டிலே ஆகலாம். ஸோ வெப்சைட்டில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக போட்டுட்டு தான் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு நியூ கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடக்க போகுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட் வந்து லேட்டராக சொல்லுவோம். வெப்சைட்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ பெண்டிங்கில் இருக்குது ஆன்லைன் கவுன்சிலிங் மட்டும்தான். ஸோ ஜென்ரலாக இருந்தாலும் சரி 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் 2 பேருமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. சூன் உங்களுக்கு அஃபிஷியல் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு மெயில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேபி நாளைக்கு வெப்சைட்டில் ஏதாவது அப்டேட் வந்து போடலாம். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சில பேருக்கு 188 கட் ஆஃப் இருக்குது, பட் 187 தான் போட்டிருக்காங்க. ஒரு கட் ஆஃப்னால வந்து ஒரு 100 பேருக்கு பின்னாடி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அதிக பேர் கிட்டது டிப்ளமோக்கு வந்து ஏன் வந்து எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது, டிஎன்ஜேஎஃப்க்கு அப்ளை பண்ணிட்டோம் அதுக்குமே வந்து எந்த அப்டேட்டுமே வரலைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ டிஎன்ஏயூவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தான் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கும்போது டிஎன்ஜேஎஃப்யூக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சருக்கு ப்ராசஸ்லாம் முடிய போகும்போது டிஎன்ஜேஎஃப்யூக்கு ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நடக்கும். டிஎன்ஜேஎஃப்யூக்கு ஓரளவுக்கு வந்து ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏயூக்கு கம்ப்ளீட் ஆகும், நெக்ஸ்ட்டு டிஎன்ஜேஎஃப்யூ, நெக்ஸ்ட்டு தான் வந்து டிப்ளமோக்கு ஒரு ப்ராசஸாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யூஜியில் வந்து சீட் கிடைக்காதவங்க டிப்ளமோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த கவுன்சிலிங்கில். ஸோ அதனால் யூஜியை முடிச்சுட்டு தான் வந்து டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூன் டிஎன்ஜேஎஃப்யூக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து டிஎன்ஏயூக்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டிஎன்ஜேஎஃப்யூக்கு ரேங்க் லிஸ்ட் 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க கேட்டகரி வைஸ். ஸோ அப்படி இன்ஃபர்மேஷன் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து இப்போவே வந்து எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட்டாக இருக்குது. இவ்வளோ லோ கட் ஆஃப் வச்சுருக்கேன், எனக்கு ஆனால் ஹார்டிகல்ச்சர் தான் வேணும், அது போல் உங்களுக்கு குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். லோ ஃபீஸில் நிறைய காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது, டொனேஷன் இல்லாமல். ஸோ தேவைப்பட்டால் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.